நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக உங்களை இன்றும் சந்திக்கின்றோம். இன்றும் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் பற்றி பார்க்க போகின்றோம். இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திக்கின்றோம். என்னோடு இங்கே நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள செய்தி பிரிவிந்த ரியாஸ் இணைந்திருக்கின்ற. வணக்கம் ரியாஸ். வணக்கம் மயூரன். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகளின் செய்திகளுக்கு போலாம். முதலில் தமிழ் தந்தியின் செய்தியை பார்க்கலாம். நேற்று வெளிவந்த தமிழ் தந்தியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. மைத்ரிபாலவுடன் செல்ல 20 பேர் முடிவு. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியிலிருந்து வெளியேறி பொது எதிரணியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க சென்றிருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேனவுடன் இணைவதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்கள் 20 பேர் அளவில் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் சிரேஷ்ட அமைச்சர்கள் உட்பட பலர் செல்வதற்கு முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மயூரன், நாட்டிலே தற்பொழுது அதிகம் பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல். அதே போன்று அரசாங்கத்திலிருந்து மேலும் சில உறுப்பினர்கள் எதிர்கட்சியுடன் இணைந்து கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி பரவலாக பேசப்படுகின்றது. மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் எதிர்கட்சியின் பொது வேட்பாளராக நியமிக்கப்பட்டதன் பின்னர் கலந்து கொண்ட முதலாவது ஊடகவியலாளர் சந்திப்பில் கூட குறிப்பிட்டிருந்தார், இது ஆரம்பம் மாத்திரம்தான், எம்மோடு இணைந்து மேலும் பல அமைச்சர்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்று. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்த மட்டில் இன்று ஒரு முக்கியமான நாளாக அமைகின்றது. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டில் இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான தேர்தலாக பதியப் போகின்றது. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு கடந்த பல வருடங்களாக வெற்றி வாகை சூடி வந்த நிலையில் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தலாக அமையப் போகின்றது. ஏனென்றால் இந்த தேர்தலிலே யாருமே எதிர்பாராத வகையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையுடன் இருந்த அரசாங்கத்திலே சுகாதார அமைச்சராக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான பொது களத்திலே பொது வேட்பாளராக தற்பொழுது இறங்கியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த மைத்ரிபால சிறிசேன இந்த முறை தேர்தலிலே பொது வேட்பாளராக போட்டியிட இருக்கின்றார். எனவே இந்த தேர்தலில் பல மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சில வேளை மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கலாம். இறுதி முடிவு மக்கள் கையில் தான் இருக்கின்றது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்த மட்டில் இன்று பாராளுமன்றத்திலே வரவு செலவு திட்டம் தொடர்பிலான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெறவிருக்கின்றது. இலங்கை அரசியல் வரலாற்றை பொறுத்த மட்டில் கடந்த கால அனுபவங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். சில வேளை அரசாங்கத்துக்கு வாக்களிக்க வேண்டியவர்கள் வாக்களிக்காமல் இருப்பார்கள். அதே போன்று ஆளும் தரப்பிலிருந்து எதிர்த்தரப்பிலே வந்து அமர்ந்து கொள்வார்கள். இது போன்ற விடயங்கள் இடம்பெறலாம். அல்லது எதிர்கட்சியிலிருந்து ஆளும் கட்சிக்கு செல்வார்கள். இது போன்ற விடயங்கள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று அமைச்சர் ராஜித சேனாரத்னமும் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால், நாம் மாத்திரமல்ல இன்னும் பல எம்மோடு வந்து இணைந்து கொள்ளவிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த வியூகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மயூரன், குறிப்பாக அரசாங்கம் இதனை எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆரம்பத்திலே அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தன்னுடைய ராஜினாமாவை அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தார். அவர் அரசாங்கத்திலிருந்து தன்னுடைய பதவிகளை விட்டு வெளியே வந்தார். அதற்கு பின்னர் மைத்ரிபால சிறிசேன, அதே போன்று ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட பல 2-3 அரசாங்கத்தின் முக்கிய உறுப்பினர்கள் எதிர்கட்சியிலே வந்து இணைந்து கொண்டார்கள். குறிப்பாக அரசாங்கத்திலிருந்து இருந்த பதவிகளை விட்டு வெளியேறிவிட்டார்கள். அதே போன்று இந்த திட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் அந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டு இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை. குறிப்பாக அரசாங்கத்தில் இந்த எண்ணிக்கை வந்து குறைந்திருக்கு. 6 பேர் அரசாங்கத்தில் வெளியேறி இருக்கின்றார்கள். இது வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக. ஆனால் அரசாங்கம் தற்பொழுது 3/2 பெரும்பான்மையை கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று அரசாங்கத்தில் இருக்கின்ற மேலும் சில உறுப்பினர்கள் இந்த பத்திரிகை செய்திகளை பார்க்கின்ற பொழுது முன்னாள் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் ராஜித சேனாரத்ன அவர்கள் குறிப்பிட்டதை போன்று ஒரு பெரிய குழு எதிர்கட்சியிலே வந்து அமர்ந்து கொண்டால் சில வேளை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதே போன்று ஜாத்திக ஹெல்ல உரிமைய வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டிலும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களிப்பதில் சந்தேகம் இருக்கின்றது. அவர்கள் பொதுவாக அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக வாக்களிக்கும். எனவே ஆனாலும் அரசாங்கத்துக்கு 3/2 பெரும்பான்மை இருக்கின்றது. வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்பில் சில வேளை அந்த நான் குறிப்பிட்டதை போன்ற ஒரு பெரிய குழு எதிரணியில் வந்து அமர்ந்து கொண்டால் மாத்திரமே சில மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும். இன்று மாலை 5 மணிக்கு பிறகு இது பற்றிய முடிவுகள் தெரிய வரும். நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருந்தால் உடனுக்குடன் அந்த விடயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். தர்ம சங்கடமான நிலையில் முஸ்லிம் மலையக கட்சிகள் அரசாங்கத்துடன் இணைந்திருந்த
இருந்தாலே மக்களுக்கான உதவிகளை பெற முடியும் என்று கூறிக்கொண்டு எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அதனுடன் ஒட்டி உறவாடுவது முஸ்லிம் மலையக கட்சிகளின் வழக்கமாகும். முஸ்லிம் மற்றும் மலையக கட்சிகளின் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தின் அமைச்சர்களாகவும் பிரதி அமைச்சர்களாகவும் இருக்கின்றார்கள் என்று இந்த செய்தி ஒன்று தொடர்ந்து செல்கிறது. இது ஒரு முக்கியமான செய்தி மயூரன். என்னவென்றால் குறிப்பாக தற்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே போன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பன தொடர்ந்தும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்பதனை. ஏனென்றால் எந்த தீர்மானங்கள் எடுக்கப் போகின்றோம் என்பதனை இறுதி வரையில் அவர்கள் அறிவிப்பதில்லை. ஏனென்றால் இலங்கையிலே தற்பொழுது ஏற்படுகின்ற அரசியல் நிலைமை மிகவும் சூடுபிடித்திருக்கின்றது. வீட்டிலேயோ அல்லது பாதையிலேயோ பஸ்ஸிலேயோ எங்கு போனாலும் மக்கள் கதைக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக. மக்களோடு கதைக்கும் பொழுது அதிக மக்கள் ஆர்வம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நேற்று உச்சபீடம் உயர்பீடம் கூடியது. இதன் பொழுது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று மாகாண சபை உறுப்பினர்கள் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டார்கள். அதன் பொழுது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி அவர்கள் நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அதனை குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டதன் பின்னர் தான் நாங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றோம் என்பதனை அறிவிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கா அல்லது மைத்ரிபால சிறிசேனவுக்கா என்பதனை அறிவிப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகள், அது தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், முஸ்லிம் கட்சிகளாக இருக்கலாம், இவர்கள் யோசிக்கின்ற விடயம் என்னவென்றால் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்த மட்டில் அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை தொடர்ந்தும் வகித்து வந்திருக்கின்றது. எனவே நிலைமை எவ்வாறு அமைய போகும் என்பதில் அவர்களுக்கு இன்னும் 100% உறுதியை அவர்களுக்கு வழங்க முடியாது. சிலவேளை நிலைமை மாறிவிடலாமா என்ற சந்தேகம் ஏற்படும். இந்த நிலைமையை பார்த்து அவர்கள் தீர்மானம் எடுக்க முடியும். ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று பாராளுமன்றத்தில் சில வேளை மாற்றங்கள் ஏற்பட்டால் அதனை சார்ந்த தீர்மானங்களை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தொடர்ந்தும் இது குறித்து ஆராய்ந்து வருகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறுகின்ற விடயம் என்னவென்றால் எமக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் முக்கியமல்ல, தமிழ் மக்களுடைய உரிமைகள் தான் முக்கியமானது. எங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதாக யார் உறுதி வழங்கினால் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் தேர்தல் காலங்களில் அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டில் ஆட்சி பீடமேற போகின்றவர்கள் வாக்குறுதிகளை வழங்குவார்கள், அதனை நிறைவேற்றுவதா என்பதுதான் சந்தேகம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி, ரணிலும் மைத்ரியும் சந்திப்பு. எதிர்க்கட்சிகளின் ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனா ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளதாக கூறப்படுவதாக ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. ஆளும் கட்சியை உடைத்ததன் பின்னணியில் மேற்குலகம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஆளும் ஐக்கிய சுதந்திர முன்னணியிலிருந்து முன்னாள் அமைச்சர்களான மைத்ரிபால சிறிசேனா, ராஜித சேனாரன் உள்ளிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் வெளியேறியுள்ளதுடன் இன்னும் பலர் வெளியேறுவதற்கான தருணம் பார்த்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பொது ஜனாதிபதி வேட்பாளராக வருவார் என கணிக்கப்பட்ட அனைவரையும் புறந்தள்ளிவிட்டு யாருமே எதிர்பாராத வகையில் ஆளும் அரசாங்கத்திலிருந்து பொது எதிரணி வேட்பாளர் உருவெடுத்திருப்பதானது இலங்கை அரசியலில் பல மாற்றங்களுக்கு அடித்தளம் பெற்றிருக்கிறது. இப்போது பரவலாக பேசப்படுகிறது அரசாங்க தரப்பிலிருந்து இந்த மாற்றத்துக்கு காரணம் மேற்குலகம் தான், அவர்களது சதி வேலையில் இவர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தொன்று முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு தூரம் உண்மையா நினைக்கிறீங்க? நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடக சந்திப்பின் பொழுது அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டார்கள். குறிப்பாக பவித்ரா பன்னியாரச்சி, அதே போன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகெட், டலஸ் அழகப்பெரும உள்ளிட்ட அமைச்சர்கள் அந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருந்தார்கள். இதன் பொழுது அவர்கள் நேரடியாக சுமத்திய குற்றச்சாட்டு என்னவென்றால் இது ஒரு மேற்குலக நாடுகளின் சதித்திட்டம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது இலங்கை அரசாங்கத்தை தாங்கள் நினைத்தவாறு நிர்வகிக்க வேண்டிய ஒரு தேவை சர்வதேச நாடுகளுக்கு இருக்கின்றது. எனவே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்துக்கு அதனை செய்ய முடியாது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் அதற்கு ஒருபோது விடமளிக்காது. எனவே இவர்களுக்கு தேவை நாங்கள் கூறுகின்ற விடயத்தில் சர்வதேசம் கூறுகின்ற விதத்துக்கு அமைவாக இலங்கையினர் நிர்வாகம் இடம்பெற வேண்டும். அதற்கான ஒரு சூழ்ச்சி தான் இது என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இதனை பொது வேட்பாளராக களம் இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன நேற்று அதனை நிராகரித்திருந்தார். அது ஒரு சதித்திட்டம் என்று குறிப்பிட்டிருந்தார். தனக்கு அவ்வாறான ஒரு தேவை இல்லை என்பதனை தான் இதயபூர்வமாக கூறுவதாக தன்னுடைய நெஞ்சை தொட்டு குறிப்பிட்டிருந்தார். அடுத்த செய்தி, தமிழர்களின் வாக்குகளை சூறையாட நினைக்கும் மஹிந்த மைத்ரி எந்த பெரும்பான்மை கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு காத்திரமான தீர்வுகளை தரப்போவதில்லை என்பதில் தமிழர்கள் தரப்பு உறுதியாக இருக்கிறது. எனவே குறைந்தபட்ச அடிப்படை உரிமைகளையாவது தீர்ப்பதற்கான கோரிக்கைகளை தமிழர் தரப்பு கடந்த காலங்களைப் போலவே இந்த முறையும் இரு பிரதான கட்சி வேட்பாளர்களிடமும் முன்வைக்கும் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்ற செய்தி. ஆனால் மயூரன் விரும்பியோ விரும்பாமலோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாரோ ஒருவருக்கு ஆதரவு அளித்துத்தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும்.
பார்ப்போம் யாருக்கு ஆதரவு என்று. ஆட்சியை தோற்கடிக்கக்கூடிய ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ரத்தன தேரர் குறிப்பிட்டிருக்கின்ற செய்தி ஒன்று, அவரது செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது. மைத்ரிபால சிறிசேன பாவம். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேன பாவம் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க ஆளும் கட்சியில் வந்து போட்டியிடுவதை போன்றே மைத்ரிபால சிறிசேன எதிர்க்கட்சியில் சென்று போட்டியிடுவதாகவும் அவருக்காக கவலைப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுல ஒரு முக்கியமான விடயம், ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க ஆளும் கட்சியில் வந்து போட்டியிடுவதை போன்று என்று ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? ஜனாதிபதி ஒரு முன் உதாரணத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். சாதாரணமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுகின்றவர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி அவர்கள். அதே போன்று பொதுச் செயலராக இருந்தவர் தான் மைத்ரிபால சிறிசேன. தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ரணில் விக்ரமசிங்க இருந்து கொண்டு பொதுச் செயலாளராக திஸ்ஸ அத்தநாயக்க செயற்படுவதை போன்று. ஆனால் திஸ்ஸ அத்தநாயக்க ஆளுங்கட்சிக்கு வந்து போட்டியிட்டால் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார். ஆனால் அரசியல் வட்டாரங்களே பல விடயங்களும் பேசப்படுகின்றது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து சிரேஷ்ட சில உறுப்பினர்கள் ஆளும் கட்சியில் சேர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் எந்த அளவு தூரத்துக்கு இவை உண்மை என்று கூற முடியாது. ஆனால் சிலவேளை நாங்கள் கூறுகின்ற விடயங்கள் அது உண்மையாகின்றது. மைத்ரிபால சிறிசேனனுடைய ஒரு சில பேச்சுகள் அடிபட்டது சமூகத்திலே, ஆனால் அது இன்று உண்மையாக இருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதனை நேற்று முன்தினம் அனுராதபுரத்தில் வைத்து மிகவும் அழகாக குறிப்பிட்டிருந்தார். மைத்ரிபால சிறிசேன கடந்த புதன்கிழமை இரவு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிறைவேற்று செயற்குழு கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் பொழுது இவர்கள் அனைவரும் ஒன்றாக இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இறுதி வரைக்கும் இவர்கள் தங்களுடைய தீர்மானங்களை அறிவிக்கவில்லை. அவர் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார், நேற்று முன்தினம் இரவு என்னோடு இருந்து அப்பம் சாப்பிட்டவர் இன்று என்னுடைய முதுகுக்கு குத்துவிட்டார். இவரை மக்கள் ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வியை ஜனாதிபதி எழுப்பியிருந்தார். அதே போன்று ஜனாதிபதி சில முக்கியமான விடயங்களை காரசாரமாக குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல்லறிவதற்கு முயற்சிக்க வேண்டாம். இவர்கள் என் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள். இவர்களுடைய கோவைகள் ஃபைல்கள் என்னிடம் இருக்கின்றன. வேண்டுமானால் நான் அதனை முன்வைப்பேன். ஆனால் அவ்வாறு செய்யக்கூடிய ஒருவன் அல்ல நான் என்பதனையும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையுமாறு முஸ்லிம் காங்கிரசுக்கு அழைப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. தமிழ் தந்தியின் ஆசிரியர் தலையங்கம் ஜனாதிபதி தேர்தலும் தமிழ் பேசும் தரப்பு என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் வெளிவந்த தமிழ் தந்தி பத்திரிகையில் சிந்திக்க வைக்கக்கூடிய கருத்துக்களை கார்ட்டூனாக தந்திருக்கிறது தமிழ் தந்தி. அடுத்த நாள் இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது, மேற்கு நாடுகளின் தூதரகங்களுடன் பொது எதிரணியினர் உடன்படிக்கை, பொம்மை ஆட்சியை ஏற்படுத்தும் சர்வதேச சதி முயற்சியில் மைத்ரி பகடைக்காய், அரசாங்கம் குற்றச்சாட்டு. நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு தொடர்பான செய்திதான் இது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஜனாதிபதிக்கு வழங்கிய ஆதரவை மீள் பரிசீலனை செய்யும் நிலை என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கிறது. மலையக மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் லோரன்ஸ் தெரிவித்த கருத்து தான் இந்த கருத்தாக அமைந்திருக்கிறது. அடுத்த சிங்கள தமிழ் புத்தாண்டின் பின்னர் எமது அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அடுத்த சிங்கள தமிழ் புத்தாண்டின் பின்னர் எமது அரசாங்கம் ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அரசாங்கமானது ஐக்கிய தேசிய கட்சி மட்டுமன்றி ஜனாதிபதி ராஜபக்சவின் ஆட்சியை ஒழிப்பதற்கு முன்வரும் அனைத்து கட்சிகளும் பங்கு கொள்ளும் ஒரு அரசாங்கமாக இருக்கும் என்று இவர் இப்போது இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது உண்மையிலேயே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தான் பொது வேட்பாளராக களமிறங்க இருப்பதாக அறிவிக்கின்ற அந்த முதலாவது ஊடக சந்திப்பின் பொழுது பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதிலே முக்கியமான ஒரு விடயம் தான் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர், எதிர்க்கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை அடுத்த பிரதமராக நான் நியமிப்பேன் என்பது. இது ஒரு முக்கியமான விடயம். எவ்வாறு என்றால், இது ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முக்கிய கருப்பொருள் என்று கூற முடியும். அதாவது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் ஒரு ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்தை உருவாக்குவதாக இருந்தால் கட்டாயமாக மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்க வேண்டும். எனவே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதற்கான முயற்சி இதன் மூலம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதே போன்று மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால், மயூரன், இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்று கூட கூற முடியாது. அதாவது இது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வேண்டுமா அல்லது தேவை இல்லையா என்ற ஒரு கருத்து கணிப்பு போல அமைய போகின்றது. 100 நாட்களுக்குள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வியூகம் வகுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஆரம்பத்திலே பிரஸ் ரிலீஸ் ஊடாக தொடர்ந்தும் பேசிய ஒரு விடயம் என்னவென்றால், ஜனவரி மாதத்தில் ஒரு தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. அதனை அரசாங்கம் அறிவிக்கவில்லை. ஜனாதிபதி தேர்தலா அல்லது பொது தேர்தலா என்பதனை அறிவிக்கவில்லை. இந்த பின்புலத்திலே மக்கள் மத்தியிலே பல விடயங்கள் பேசப்பட்டது.
பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் அரசியல் வட்டாரங்களிலே பல விடயங்கள் பேசப்பட்டது. அதன் அடிப்படையிலேயே நாங்கள் நினைத்ததை போன்று ஜனாதிபதி தேர்தல் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுடைய பதவிக்காலம் முடிவடைவதற்கு இன்னும் 2 வருடங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இலங்கையினுடைய அரசியல் அமைப்பின்படி ஒருவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டால் அவருக்கு 6 வருடங்கள் இலங்கையின் அந்த ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும். அதே போன்று 4 வருடங்களின் பின்னர் அவர் பதவியேற்று 4 வருடங்களின் பின்னர் ஒரு தேர்தலை நடாத்துவதற்கான சந்தர்ப்பம் அரசியலமைப்பிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஆட்சி இருக்கின்றவர், அந்த கதிரையில் இருக்கின்றவர் தன்னுடைய அதாவது அதிகாரத்தை மேலும் 6 வருடங்களுக்கு நீடித்துக் கொள்வதற்கான தேர்தலை நடாத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதாவது மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கின்ற செல்வாக்கு, அதே போன்று மக்களுடைய ஆதரவை தற்பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் அந்த ஜனாதிபதிக்கு 4 வருடங்களின் பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு செல்ல முடியும். அதன் அடிப்படையில் அரசாங்க தரப்பிலிருந்து தொடர்ந்தும் கூறி வந்த விடயம் என்னவென்றால், நாங்கள் ஒரு தேர்தலை நடாத்தவிருக்கின்றோம், பொது வேட்பாளர் யார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சி மிகவும் சூட்சமான முறையில் இதனை முன்னெடுத்தது. காய் நகர்த்தலை இறுதி வரைக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடாத்தவிருப்பதாக அறிவிக்கும் அந்த உத்தியோகபூர்வ ஆவணத்தில் கையொப்பமிடும் வரை இவர்கள் யார் என்பதனை கூறவில்லை. சந்திரிகா அம்மையார் என்று கூறினார்கள், கரு ஜெயசூரிய என்று கூறினார்கள், அதே போன்று ரணில் விக்ரமசிங்க என்று கூறினார்கள். இந்த ஒரு பின்புலத்தில் தான் தற்பொழுது எதிர்பாராத வகையில் மைத்ரிபால சிறிசேனவை இவர்கள் களமிறக்கி இருக்கின்றார்கள். அடுத்த செய்தி, சகல மக்களின் ஆதரவும் என கொண்டு அரசியல் வரலாற்றில் மாற்றம் வரும். சோபித்த தேர்தலிடம் ஆசி பெற்ற பின் எதிரணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால அறிவிப்பு. இந்த அரசாங்கத்திலிருந்து செய்ய முடியாதவற்றை செய்வதற்காகவே பொது வேட்பாளராக களத்தில் இறங்கியிருக்கின்றேன், சகல மக்களின் ஆதரவும் என கொண்டு என்று தெரிவித்திருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன இன்று தொடக்கம் எனது மக்கள் பணி ஆரம்பிக்கிறது என்று நேற்றைய தினம் குறிப்பிட்ட செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. என்னவென்றால், சாதாரணமாக எதிர்க்கட்சியின் ஒரு உறுப்பினர் கூறுவதை விட மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான பதவி, சுகாதார அமைச்சர் பதவி என்பது ஒரு முக்கியமான பதவி. நாட்டிலே அதிகம் பணம் வந்து செல்கின்ற ஒரு அமைச்சாக சுகாதார அமைச்சு கருதப்படுகின்றேன். அதே போன்று இந்த அமைச்சு பதவியை வகித்த ஒருவர் வெளியிலே வந்து அரசாங்கத்திற்குள்ளே இடம்பெற்ற விடயங்களை மக்கள் மத்தியில் கூறும் பொழுது அது எதிர்க்கட்சியின் ஒரு உறுப்பினர் கூறுவதை விட அதிகம் தாக்கம் செலுத்துகின்றது. குறிப்பாக மைத்ரிபால சிறிசேன தன்னுடைய முதலாவது ஊடக சந்திப்பின் பொழுது பல முக்கியமான விடயங்களை நாட்டுக்கு வெளிப்படுத்தினார். இந்த அரசாங்கத்தை நிர்வகிப்பதே ஒரு ஜனாதிபதி அல்ல, இது ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரே குடும்பம் இந்த நாட்டை நிர்வகிப்பதாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். மிகவும் பாரதூரமான கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், நாட்டில் ஊழல் மோசடிகள் அதிகமாக இடம்பெறுகின்றது. நான் சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு நான் பட்ட துன்பங்களை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக சுகாதார அமைச்சராக இருக்கின்ற எனக்கே இந்த நாட்டினுடைய அந்த சுகாதார அமைச்சருடைய நிர்வாகத்தினை முன்னெடுக்க முடியாவிட்டால் சாதாரண மக்கள் எவ்வாறு வாழ்வார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த பின்புலத்தில் தான் நான் பொறுத்து பார்த்தேன், ஆனால் முடியவில்லை. எனவே அரசாங்கத்திலிருந்து விலகி இதற்கு எதிராக போராடுவதற்கு தான் முன் வந்ததாக மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்திருந்தார். இப்படியான கருத்துக்கள் எதிரணிகள் இருக்கின்ற எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் சாதகமாக அமையும். ஏனென்றால் அவர்களது கருத்துக்களை கேட்காதவர்கள் கூட இப்போது அரசாங்கத்தின் வழிவந்த இந்த உறுப்பினர்கள் கருத்துக்களை கேட்பது மூலமாக அந்த உண்மைத்தன்மை சில வேளைகளை புரிந்து கொண்டு வாக்குகளை அளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகலாம். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டில் குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஒட்டுமொத்த வாக்குகளும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த மட்டில் தற்பொழுது ஒரு ஸ்திர நிலைமை அடைந்திருக்கின்றது. கடந்த பல வருடங்களாக 29 தேர்தல்கள் ஐக்கிய தேசிய கட்சி தோல்வி அடைந்திருக்கின்றது. கடந்த உவா மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வங்கியில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று கட்சிக்குள் உள்ளே இருந்த பிரச்சனைகள் அவர்கள் தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அதாவது சஜித் பிரேமதாச அனில் பிரச்சனை, அதே போன்று ரவி கருணாநாயக்க சஜித் பிரேமதாச அனைவரும் தற்பொழுது ஒன்றாக இணைந்து இந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்று ரவி கருணாநாயக்க ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். மக்கள் மத்தியிலே அதிகம் பேசப்பட்டது என்னவென்றால், சஜித் பிரேமதாசவுக்கும் அதாவது சஜித் பிரேமதாசவுக்கும் ரவி கருணாநாயக்கும் இடையில் பிரச்சனை இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தற்பொழுது எமது கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக ரணில் விக்ரமசிங்கவை இந்த நாட்டின் பிரதமராக்குவதற்கான முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய
ஒரு குறிப்பிடத்தக்க வாக்குகளும் மைத்ரிபால சிறிசேனவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக அவருடைய பிரதேசத்திலே அவர் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றார். சாதாரணமாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம், இன்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சிபீடம் ஏறிய பின்னர் ஹம்பாந்தோட்டை மாவட்டம் எந்தளவு தூரத்துக்கு அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது. எனவே அந்த புலனறுவை மாவட்ட மக்களும் எதிர்பார்ப்பார்கள், தங்களுடைய பிரதேசத்திலே ஒரு ஜனாதிபதி தெரிவானால் எங்களுடைய மாவட்டமும் முன்னோக்கி பயணிப்பதற்கான அபிவிருத்தி பயணத்திலே முன்னோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று புலனறுவை மாவட்ட மக்களும் சிந்திக்க முடியும். எனவே தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதனை தற்பொழுது எமக்கு உறுதியாக கூற முடியாது. பொது வேட்பாளர் மைத்திரிக்கு எதிரணியில் என்று உதவ தயார் அத்துறைய ரத்ன தேரர் உறுதி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகிருக்கிறது. தேர்தல் விஞ்ஞாபனங்களை பொறுத்து இறுதி தீர்மானம். அமைச்சர் ஹக்கீம் தலைமையிலான முஸ்லிம் காங்கிரசின் உயர்பீட கூட்டத்தின் முடிவு. இது பற்றி நாங்கள் ஏற்கனவே ஆராய்ந்திருக்கின்றோம். இது அன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரியின் கார்ட்டூன். மைத்ரிபால சிறிசேன கையில் மணியும் சங்கும் இருக்கு, அதாவது இரண்டு கட்சிகளின் சின்னங்கள். அதை விட யானை தும்பி கையில் ஏறி நிற்கின்றார். இங்கே மறுபுறத்தில் ஜனாதிபதி யோசித்தவாடி இருக்கின்றார். அதுதான் வீரகேசரியின் கார்ட்டூனாக அமைந்திருக்கிறது. இது நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. அரசிலிருந்து வெளியேறியோரின் ரகசிய ஃபைல்கள் என் கையில், ஜனாதிபதி கூறுகிறார் என்று இந்த செய்தி அமைந்திருக்கிறது. அனுராதபுரம் திருகோணமலை A12 பிரதான வீதியை நேற்று ஞாயிற்றுக்கிழமை திறந்து வைத்து உரையாற்றும் போதுதான் இந்த முக்கியமான கருத்துக்கள் ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேவேளையில் இங்கே இருக்கிற இன்னும் ஒரு சில விடயங்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சந்திரிகா பண்டாரநாயக்க என்னிடம் ஒப்படைத்து செல்லும் போது கட்சியில் 57 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஆனால் அதனை 127 உறுப்பினர்கள் வரை அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி நேற்று கூறிய சில விடயங்கள், மேலும் சில விடயங்கள் என்னவென்றால், இது ஒரு சலூன் கதவை போன்று என்று குறிப்பிட்டிருந்தார். யாரும் வரலாம், யாரும் போகலாம். அதாவது கொடுத்தது ஒரு பச்சை சமிஞ்சை போலும் இருந்தது, அல்லது ஒரு சிவப்பு சமிஞ்சை போலும் இருந்தது. ஆனால் சென்றவர்களுக்கு மீண்டும் வரலாம் என்ற ஒரு விடயத்தினையும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று சென்றவர்கள் தொடர்பில் தனிப்பட்ட ரீதியிலான ஃபைல்கள் தன்னிடம் இருப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். ஆனால் சென்றவர்கள் மீண்டும் வருவதாக இல்லை என்ற வகையில் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். புலனறுவை முழுவதும் வைக்கப்பட்டிருந்த ஜனாதிபதியின் கட்டவுட்கள் அகற்றப்பட்டன என்ற ஒரு செய்தி. புலனறுவை மாவட்டம் முழுவதும் வைக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கட்டவுட்கள் முற்றாக சேதப்படுத்தப்பட்டு கலற்றி எறியப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் புலனறுவைக்கு சென்ற சமயத்தில் தான் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழீழத்தை உருவாக்கும் சர்வதேச சதியின் பின்னணியே மைத்திரியின் தெரிவு. அரசு குற்றச்சாட்டு. தமிழீழத்தை உருவாக்கும் சர்வதேசத்தின் நோக்கத்தை பின்னணியாக கொண்ட எதிர்க்கட்சிகளின் போது வேட்பாளர் தெரிவு இடம்பெற்றுள்ளதாகவும் இது தொடர்பாக வெளிநாட்டு தூதரகங்களின் உதவியுடன் ஒவ்வொருவருக்கும் இடையே ஏற்படுத்திக் கொண்டுள்ள ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்கள் சரியான நேரத்தில் ஒவ்வொன்றாக வெளியிடுவோம் என்று அரசாங்க சார்பான பிரதிநிதிகள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மைத்திரியின் துணிச்சலை பாராட்டின சோபித்த தேரர் என்ற தலைப்பில் செய்தி வெளியாக இருக்கிறது. பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை பலம் பெற எதிரணிகள் முயற்சி. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் தருவாயில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை பெற எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு ஆதரவு வழங்கி எதிரணியில் இணைய அரசாங்கத்தின் குறிப்பிடத்தளவானோர் தயாராகி வருவதாகவும் மேலும் சிலரது ஒத்துழைப்புகளை பெறுவதற்காக தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிய வருவதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதுபோன்று எதிரணிக்கு தாவோரை தடுக்கும் தீவிர முயற்சியில் ஆளும் தரப்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தலைமை கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் பிரதான அமைச்சர்களில் ஒருவருமான மைத்ரிபால சிறிசேன தனது பதவிகளை தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கிற நிலையில் அவருக்கு ஆதரவாக அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் சென்று கொண்டிருக்கின்றனர். எனவே இதனை தடுக்கும் முயற்சியில் ஒரு முக்கியமான தீவிர முயற்சியில் அரசாங்கம் இப்போது ஈடுபட்டிருக்கின்றது. கட்டாயமாக அதில் அந்த முயற்சியில் ஈடுபடத்தான் வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் எதிர்பாராத வகையில் உறுப்பினர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். முக்கியமான அமைச்சர்கள் சென்று எதிர்கண்ணியில் சேர்ந்து விட்டார்கள். எனவே இருக்கின்ற சில சிரேஷ்ட அமைச்சர்கள், சில முக்கியமான அமைச்சர்கள் இனியும் சென்று விடாமல் இருப்பதற்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது கூறப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அமைச்சரவையில் மாற்றங்களை ஏற்படுத்த இருப்பதாக கூறினாலும் கூட இன்றைய அநேகமான பத்திரிகைகள் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்றால், தேர்தல் முடிவடையும் வரையில் அமைச்சரவையில் மாற்றங்களை, ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் வரையில் அமைச்சரவையில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போவதில்லை என்றும் குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக பிரதமர் பதவியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் பிரதமர் பதவியை DM ஜெயரத்னவிலிருந்து எடுத்து வேறொருவருக்கு வழங்கினால் DM ஜெயரத்னவுக்கு கிடைக்கின்ற வாக்குகள் அரசாங்கத்துக்கு இல்லாமல் போகும் என்று அரசாங்கம் சிந்திக்கின்றது. எனவே ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரையில் அமைச்சரவையில் மாற்றங்கள் ஏற்படாது என்றும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. மஹிந்த வெளியேறினாலும் நான் மாட்டேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து மஹிந்த ராஜபக்ச விலகிச் சென்றாலும் நான் ஒருபோதும் கட்சியை விட்டு விலக மாட்டேன் என்று அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்திருக்கின்றார்.
தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் தகவல் உரிமை சட்டம் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. தினக்குரலில் வெளிவந்திருக்கின்ற கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை மையமாக வைத்துத்தான் இன்றைய பத்திரிகைகளின் கார்ட்டூன்கள் எல்லாமே அமைந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சுமந்து கொண்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச. சுமையாக இருந்தாலும் சுமந்து கொண்டிருக்கின்றார் மாதிரி அந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. அவை தினக்குரலில் வெளிவந்த செய்திகள். நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளையும் பார்க்கலாம். அதிர வைக்கும் கட்சி தாவல்கள், அரசு தரப்புக்கு செல்கிறார் திஸ்ஸா அத்தநாயக்க, கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறிக்கு எப்போதும் முற்றுப்புள்ளி. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று திஸ்ஸா அத்தநாயக்க அவர்கள் ஆளும் கட்சியுடன் இணைந்து கொள்ள இருப்பதாக பரவலாக பேசப்படுகின்றது. ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. இன்றைய பாராளுமன்ற அமர்விலே சற்று பார்க்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதனை கூற முடியாது. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக இந்த விடயம் மர்மமாக இருந்தாலும் உடனடியாக தெளிவுபடுத்தப்பட வேண்டிய கடப்பாட்டை ஐக்கிய தேசிய கட்சி கொண்டிருக்கின்றது. ஆனால் தமது சந்தேகம் வலுவடைந்துள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தோழமை கட்சி ஒன்றின் தலைவர் நேற்று தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி வழியாக இருக்கிறது. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும் என்று. எதிரணியில் இணையப் போவது யார்? அமைச்சரவையை மாற்றுவதில் சிக்கல். இது பற்றி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். பலர் வெளியேறினால் பாராளுமன்றம் கலைப்பு, கேள்விக்குறியோடு இந்த செய்தி அமைந்திருக்கின்றது. அரசாங்கத்திலிருந்து அதிக அளவு எண்ணிக்கையிலானவர்கள் தொடர்ந்தும் வெளியேறினால் பாராளுமன்றத்தை கலைத்து விடுவதற்கான சாத்தியப்பாடு குறித்து அரசின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்தை கலைப்பதால் ஏற்படும் சாதக பாதகத்தன்மை குறித்து உயர்மட்டம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் அறிய வருகிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அரசாங்கத்தினுடைய பெரும்பான்மை குறைபாடுமாக இருந்தால் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் குறிப்பாக அடுத்த வருடம் கட்டாயமாக பாராளுமன்ற தேர்தலை நடாத்த வேண்டும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய ஆட்சி காலம் அடுத்த வருடம் நிறைவடைகின்றது. மே ஜூன் மாதத்துக்குள் பொது தேர்தல் ஒன்றுக்கும் அரசாங்கம் செல்ல வேண்டும். எனவே இது இவ்வாறு இடம்பெற்றாலும் கூட ஒரு குறுகிய காலமாகத்தான் இது அமையும். ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் தான் இதனை நாங்கள் பார்க்க வேண்டும். 2 சிறுவர்கள் உட்பட 14 இந்திய மீனவர்கள் கைது. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்தவர் என்ற குற்றச்சாட்டில் 2 சிறுவர்கள் உட்பட 14 இந்திய மீனவர்களை கடற்படையினர் கைது செய்திருக்கின்றார்கள். அத்துடன் அவர்கள் பயணித்த 3 படகுகளையும் கைப்பற்றியிருப்பதாக செய்தி வெளியாக இருக்கின்றது. அவர்களது புகைப்படத்தோடு இது தொடர்கதையாக செல்கின்ற விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்திய மீனவர்கள், இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற விடயம். அடுத்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் வந்தோருக்கே சுவீட்சம், சென்றோர் அரசியலில் சாதித்ததில்லை, நிறைவேற்ற அதிகாரத்தை 100 நாட்களுக்குள் ஒழித்து ரணிலுக்கு பிரதமர் பதவி வழங்குவது என்பது விந்தை. கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல் எறியாதீர்கள். அனுராதபுரம் திருமலை வீதி திறப்பு விழாவில் ஜனாதிபதி கூறிய கருத்துக்கள் பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. முஸ்லிம்கள் ஜனாதிபதி மஹிந்தவையை ஆதரிப்பர், சிறந்த தலைவரும் அவரே என்று சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது. பிரதி அமைச்சர் ARM அப்துல் காதர் அவர்கள் தெரிவித்த கருத்து இது. ஜனாதிபதியின் வெற்றியில் மலையக மக்கள் பங்காளர்களாக மாற வேண்டும். திகாம்பரம் குறிப்பிட்ட கருத்து செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. ரணிலும் சந்திரிகாவும் மேற்குலக நாடுகளுடன் ரகசிய ஒப்பந்தம் கைச்சாத்து, உரிய நேரத்தில் சான்றுகளுடன் வெளியிடுவோம். அல் ஜசீரா தொலைக்காட்சி பேட்டியில் நிரூபணம் என்று இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுக்கள் இன்று முதல் ஏற்பு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இன்று காலை 8:30 மணியிலிருந்து மாலை 4:15 வரை கட்டுப்பணத்தை ராஜகிரியாவில் உள்ள தேர்தல் செயலகத்தில் செலுத்தலாம் என்றும் மேலதிக தேர்தல் ஆணையாளர் தெரிவித்த கருத்தொன்று இங்கே வெளியாக இருக்கிறது. அமைச்சர் யாப்பா சுந்தர கட்சியின் செயலாளராக இன்று பதவியேற்க இருக்கின்றார். மட்டு அம்பாறை மாவட்டங்களில் அடைமழை, வெள்ளம், இயல்பு நிலை பாதிப்பு, சகல முகத்துவாரங்களும் திறப்பு. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இப்போது அடைமழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக பலர் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை, நாவிதன்வெளி, காரதீவு, நிந்தவூர், அட்டாளச்சேனை, அக்கரைப்பற்று, ஆலியடி வேம்பு, திருக்கோவில் போன்ற பல இடங்களில் பெரும்போக செய்யப்பட்ட வயல் நிலங்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அவை பற்றிய செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. இது தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்தி. இது நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொலியின் செய்திகளுக்கு செல்லலாம். பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது. பட்ஜெட் மீதான வாக்கெடுப்பு இன்று. இருதரப்பில் இருந்தும் பால்டிகள், அரசில் இருந்து வெளியேறியோர் வாக்கெடுப்பில் பங்கேற்காதிருக்க முடிவு. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி அரசின் 2015 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற இருக்கின்றது. இது தொடர்பான முக்கிய விடயத்தை பிரதான செய்தியாக தந்திருக்கிறது இன்றைய சுடரொலி பத்திரிகை. இனி நாங்கள் சுடரொலியின் ஏனைய செய்திகளுக்கு செல்லலாம். மஹிந்தவின் அரசியல் கலாச்சாரத்தை ஒழிப்பேன், புதுயுகம் படைக்க அமைச்சர்களுக்கும் அழைப்பு, சர்வதேச சூழ்ச்சி குற்றச்சாட்டும் நிராகரிப்பு. மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டிருக்கின்ற கருத்துக்கள் பிரசுரமாக இருக்கின்றது. அரச கூட்டிலிருந்து இனி கட்சி தாவல்கள் இல்லை, மாகாண ஆட்சியும் ஆட்டம் காணவில்லை என்கிறது அரசு. அரச கூட்டணியிலிருந்து இனி எவருமே வெளியேற மாட்டார்கள், அத்துடன் மாகாண சபைகளின் ஆட்சியும் ஆட்டம் காணாது என்று அரசு நேற்று தெரிவித்திருக்கின்றது. இனி ஒரு புகைப்படத்துடனான செய்தி. புத்தபெருமானின் புனித தந்த தாதுவை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று அனுராதபுரத்தில் இடம்பெற்றது. இதன்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒரு வழியாக இருக்கிறது. தங்கையை காட்டி மைத்திரிக்கு பாட்டி,
தங்கையை காட்டி மைத்திரிக்கு அக்காவை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை, இறுதியில் பாட்டியையே கொடுத்துள்ளனர். எனவே அரசியல் இருந்து ஏன் வெளியேறினேன் என விரைவில் அவர் சிந்திப்பார் என்று இந்த செய்தி வெளியாயிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் செய்தியாளர் மாநாட்டில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற போது பேசப்பட்ட விடயமாக மைந்தானந்த அலுத்கம குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால், குறிப்பாக தங்கையை காட்டி அக்காவைத்தான் மனமுடித்துக் கொடுப்பார்கள், ஆனால் தற்பொழுது தங்கையை காட்டி பாட்டியை மனமுடித்துக் கொடுத்திருப்பதாக ஒரு விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அவர் சூழ்ச்சி வலையில் சிக்கியிருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மைத்திரியை மடக்க எதிரணியினர் போட்ட திட்டமும் தடுக்க அரசு வகுத்த வியூகமும், லலித் வீரதுங்க கோட்டாவை தூதனுப்பிய மஹிந்த மும்முனையில் சினிமா பாணியில் காய் நகர்த்தல். ஒரு சினிமா பாணியிலான கதை மாதிரி இருக்கிறது இந்த செய்தி. அவைதான் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் வெளிவந்த செய்திகள். இன்னும் சில செய்திகளை நாங்கள் பார்த்து விடலாம். ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது, சம்பந்த எம்பி தலைமையில் இன்று கூடுகிறது கூட்டமைப்பு. எனவே இன்று இதற்கான தீர்மானம் வெளியாகுமா? பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இந்த கூட்டம், இந்த சந்திப்பு இடம்பெறவிருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள். இன்றைய வரவு செலவு திட்ட விவாதத்தின் இறுதி நாள் வாக்கெடுப்பு நடைபெறவிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் இவர்கள் காலையிலேயே கூடி இது தொடர்பாக பேசவிருக்கின்றார்கள். அதே போன்று வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளின் ஆலோசனைகளையும் இவர்கள் பெற்றுக் கொள்ளவிருக்கின்றார்கள். எனவே இறுதி முடிவு இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து இவர்கள் இந்த முடிவுகளை வெளியிடுவார்கள். குறிப்பாக இன்றைய சூழ்நிலையை அவர்கள் கவனிப்பார்கள். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெறவிருக்கின்ற நிலைமைகளை அவர்கள் ஆராய்வார்கள். எந்த பக்கத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கின்றது என்பதனை சிறுபான்மை கட்சிகள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் குறிப்பிட்டது விடயம் என்னவென்றால், தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டதன் பின்னர் தான் தங்களுடைய முடிவுகளை அறிவிப்பதாக. ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனம் என்று கூறுவது, அதாவது மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தன்னுடைய முதலாவது ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார், 100 நாட்களுக்குள் தாங்கள் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதாக குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று மக்களுக்கான உரிமைகளை அதிக அளவில் வழங்குவதாக, சிறுபான்மை மக்களின் உரிமைகளை அதிக அளவில் வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் பதவியை வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நான் நினைக்கின்றேன் 50% அதிகமான முக்கியமான விடயங்களை மைத்ரிபால சிறிசேனா குறிப்பிட்டு விட்டார். அதே போன்று மஹிந்த ராஜபக்சவனுடைய தேர்தல் விஞ்ஞாபனம், ஏற்கனவே முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள், அதே போன்று யுத்தத்தை நிறைவு செய்த அவருடைய பல திட்டங்கள், அதே போன்று இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள், அரசாங்கத்தின் செயற்திட்டங்கள் தான் தேர்தல் விஞ்ஞாபனம். எனவே நேரடியாக ஒரு கட்சிக்கு தற்பொழுது முடிவெடுக்க முடியும். அதாவது எழுத்து மூலமாக, ஆவணம் மூலமாக, புத்தகம் வெளியிட்டு ஒரு கட்சி தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் சிறுபான்மை கட்சிகள் பொறுத்திருந்து பார்க்கின்றது. நிலைமைகள் மாறக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன. யாருமே எதிர்பார்க்காத முறையில் தற்போது இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்திலே அரசியல் நிலைமைகள் மாற்றம் அடைகின்றது. இதனை இவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். குறிப்பாக கூட்டமைப்பை பொறுத்தவரையில் வடமாகாண சபையின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தடையாக இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் சொல்கின்றது அவர்களுக்கு வழங்குகிற நிதியையோ அவர்கள் தங்களுக்கு ஆதரவாக இல்லை என்று அரசாங்கம் சொல்கின்றது. இப்படியான நிலையில் கூட்டமைப்பின் நிலையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? நிச்சயமாக. என்னவென்றால், தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வடமாகாண சபையினுடைய முதலமைச்சர் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், எங்களுக்கான உரிமைகளை, மாகாண சபைகளுக்கான உரிமைகளை இவர்கள் வழங்குவதில்லை. குறிப்பாக ஒரு செயலாளரை கூட நாங்கள் நியமித்துக் கொள்ள முடியாத நிலைமையில் தான் நாங்கள் இங்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய காணி பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்படவில்லை. சட்டவிரோத குடியேற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அண்மையில் இடம்பெற்ற, கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்விலே குறிப்பிட்டிருந்தார், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கு இந்த விடயங்கள் தொடர்பிலான ஒரு சரியான முடிவுகளை வழங்குவதாக ஒரு முக்கியமான தீர்மானமாக இந்த தேர்தல் அமைய போகின்றது. எனவே எங்களது உரிமைகளை வழங்குவதாக யார் உறுதி வழங்கினால் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் அடுத்த வசனம் அவர் பேசுகின்ற விடயம் என்னவென்றால், இது போன்றுதான் பல தடவைகள் முக்கியமான அரசியல் கட்சிகள் எமக்கு வாக்குறுதிகளை வழங்கி இருக்கின்றன, ஆனால் அவற்றை நிறைவேற்றவில்லை. ஆனால் சிறுபான்மை கட்சிகளை பொறுத்த மட்டில் இதுதான் இலங்கையினுடைய அரசியல் கலாச்சாரமாக மாறிவிட்டது. தேர்தல் வருகின்ற பொழுது கூறுவார்கள், பசில் ராஜபக்ச அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தற்பொழுது எம்முடன் இணைந்து செயற்பட முடியும், நாங்கள் அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம், வடமாகாண சபையினுடைய உரிமைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று மாகாண சபைகளுக்கான உரிமைகளை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தற்பொழுது அரசாங்கம் பேசுகின்றது. ஆனால் இவையெல்லாம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய விடயங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம்,
குறிப்பிட்ட ஒரு 10-15 உறுப்பினர்களாக இருக்கலாம் அந்த நிறைவேற்று குழுவிலே. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், உச்சபீடத்தில் இருக்கின்ற ஒரு 15-20 உறுப்பினர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எடுக்கின்ற தீர்மானம் அவர்களுடைய தீர்மானம் அல்ல, இது சிறுபான்மை மக்கள் தொடர்பிலான தீர்மானம். எனவே கட்டாயமாக சிந்தித்து மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சாதகமான பிரதிபலிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றுக்குத்தான் கட்டாயமாக இவர்கள் செல்ல வேண்டும். அடுத்து, முன்கூட்டியே கலைக்கப்படுமா நாடாளுமன்றம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது கேள்விக்குறியோடு. மைத்ரியை ஆதரிக்குமா முஸ்லிம் காங்கிரஸ் தீர்வு திட்டத்துக்காக காத்திருப்பேன் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மைத்ரி சிந்தனை, மஹிந்த சிந்தனை, நடுவில் ரவுஃப் ஹக்கீம் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த யோசனைக்கு எப்போது முடிவு என்பதை பொறுத்து இருந்தால் அறியணும். அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் பட்ஜெட் வாக்களிப்பு என்ற தலைப்பில் சுடரொலியின் ஆசியத்தில் எங்கும் திட்டப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் சுடரொலியின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கிறது. இப்பொழுது திரைகளில் ஒரு கன்னியும் 3 களவாணிகள் வந்த படம். இப்பொழுது திரைகளில் ஒரு கன்னியும் பல களவாணிகளும் என்று இன்னும் ஒரு படம். இப்படியாக இந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. தேர்தல் தொடர்பான விடயங்கள் சூடுபிடித்திருக்கின்ற நிலையில் பத்திரிகைகள் வெளிவருகின்ற கார்ட்டூனும் சிந்திக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இனி நாங்கள் இறுதியாக மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். 10,000 போலீசாரின் இடமாற்றங்கள் ரத்து என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஹட்டன் டிகோயாவில் மினி சூறாவளி, 18 வீடுகள் சேதம், 48 பேர் இடம்பெயர்வு. மகாவலி கங்கையில் இருந்து மேலும் 2 சடலங்கள் மீட்பு என்ற தலைப்பிலும் இன்றைய மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் செய்திகள் வெளியாக இருக்கிறது. அவைதான் இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிவந்த முக்கியமான செய்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம், மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் பல மாற்றங்கள், என்ன கருத்துக்கள் வெளிவரும், யார் மாறுவார்கள் யார் மாற மாட்டார்கள் என்று மக்கள் மத்தியில் ஒரு ஆதங்கம். இப்படியான நிலையில் இன்றைய தினம் வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது வரவு செலவு திட்டம் மீதான. எனவே இன்றைய நாள் இன்னும் அதிகமான செய்திகள் எதிர்பார்க்கப்படும். உடனுக்குடனான அனைத்து செய்திகளையும் வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் எந்த வேளையிலும் தயாராக இருக்கின்றது. குறிப்பாக லைவ் டிஜி ஊடாக நேரடியாக சில விடயங்களை நாங்கள் மக்களுக்கு வழங்குகின்றோம். அன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்புகள், அதே போன்று பல முக்கியமான விடயங்களை நாங்கள் லைவ் டிஜி ஊடாக நேரடியாக எந்தவிதமான தடைகளுமின்றி மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டோடு இணைந்திருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை சவால்களாக முறியடித்து பல செய்திகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம், சேவைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அது நேர்கள் அனைவரும் அறிந்தபடியும். எனவே தொடர்ந்தும் சக்தியோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி உங்களை மகிழ்ச்சிக்க காத்திருக்கின்றது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி ரியாஸ், இணைந்து கொண்டமைக்கு நன்றி மயூர். வணக்கம் நேர்களே.